గుండె వాళ్ళు ఆమె చేస్తారంట. ఏ టీం లీడర్ యాರೋ రజా ఇప్పుడు నిల్సో. ಹರೀಶ್ ಒಂದ್ ಕಡೆ, ರಾಜು ಒಂದ್ ಕಡೆನಾ ಕ್ಯಾಪ್ಟನ್. ಇಲ್ಲ ಪರವಾಗಿಲ್ಲ. ஏன்னா நீ செய்கிற சேவை வந்து டாக்டர் கூட செய்யறதில்லை, இவங்க கூட செய்யறதில்லை. நீ செய்கிற சேவை வந்து நாங்கள் மனமாற பாராட்டுகிறோம். 35 வார்டு கவுன்சில் சார்பிலையும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய சார்பில் எங்களுடைய எம்எல்ஏ சார்பிலும் மனமாற வாழ்த்துகிறோம். ஏன்னா நீங்க செய்கிற சேவை வந்து மனசு கூசாம எதையும் தாங்காம என்ன கெளிச்சிருந்தாலும் சரி, என்ன எது இருந்தாலும் சரி, நீங்க செய்றீங்க பாரு, அதுதான் பெரிய தியாகம். அன்னை இந்திரா காந்தி கிட்ட அப்ப பிரைம் மினிஸ்டர் சொல்ல அந்த அம்மா வந்து ஜெகஜீவன் பேசி எங்களுடைய மக்களுக்காக கையில் எடுக்கிறோம்ன்றதெல்லாம் அன்னைக்கு செய்ததுதான் ஜெகஜீவன் இன்னைக்கு இது மட்டும் நீங்க கடைப்பிடிக்குது. அதை கேன்சல் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு வந்து செலவு செஞ்சுக்கிறாங்க. அந்த செலவுக்காக செய்றீங்களா, உங்களுக்கு என்ன பாராட்டுன்னு தெரியல, ஆனா என்னால நான் மனமாற பாராட்டுறேன். இதுல நிறைய பேர் கொஞ்சம் பேருக்கு தான் அப்பாயின்மெண்ட், கொஞ்சம் பேருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. அந்த அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா கூட நீங்க வந்து உணர்வு சொல்ல போனா அதுக்கு முன்ன பிஜேபி கவர்மெண்ட் எல்லாம் எந்த டிஃபனும் கொடுக்கல. You all to enjoy this day as you like and as you wish. இன்னைக்கு பார்க்கும்போது எல்லாரும் யூனிஃபார்ம்ல பார்த்துட்டு இன்னைக்கு கலர்ஃபுல்லா பார்க்கறதுனால எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த கோயில தான் நமக்கு தெய்வம். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்யறப்போ அந்த தெய்வத்தை பார்க்கறோம் நாம இல்லைங்களா?
நம்ம போய் செய்யாத வேலையை உங்களால செய்ய முடியுது இல்லையா? அதனால நீங்கெல்லாம் மற்ற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வம் மாதிரி தான். மனுஷனுக்கு மனுஷரா இருந்து இன்னொருத்தர் உதவி செய்யறதுதான் மனிதா இல்லைங்களா? ஆனா நீங்க கையெழுத்து கும்பிட்டு அவங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். உங்களுக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்து வந்து வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு மற்றவங்களுக்கோசரம் நீங்க அந்த பணியை செய்யறீங்க பாருங்க. அது தெய்வத்துக்கிட்ட நாங்க உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல விதமா இருந்து ஜனங்கிட்ட நல்ல பேரை வாங்கிக்கணும்னு நீங்க கேட்டுக்கொள்கிறேன். 35 வார்டு கவுன்சிலர் மூலியமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்றோம். நம்ம மேடம் எம்எல்ஏ மேடம் ரூபகலா சசிதர் அவர்கள் எவ்வளவு உங்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ இன்னும் அவங்களுக்கு செய்வாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருந்தாக்கா எங்களுக்கு சொல்லுவோம். நாங்களும் மேடமும் கவுன்சிலர் நல்லா சேர்ந்து உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் என்ன வேணுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்க நல்லா இருந்தாதான் ஊர் கிளீன் ஆகும். ஊர் கிளீனா இருந்தா தான் நம்மளுடைய ஆரோக்கியமா நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதனால ஃபர்ஸ்ட் உங்க சேஃப்டியை நீங்க பார்த்துக்கோங்க. கொடுக்குற கிளவுஸ் டெய்லி யூஸ் பண்ணிடுவாங்க. எது உங்களுக்கு சேஃப்டியோ மாஸ்க் இல்லாத தயவு செஞ்சு வெளியே வராதுங்க. இப்போ சீசன் வந்து சரியில்லை. மாஸ்க் கிளவுஸ் இல்லாத தயவு செஞ்சு நீங்க வெளியே வராதுங்க. அதோட நம்ம மேடம் ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஆர்கனைஸ்க்கு அவங்க வேற இடத்துக்கு போயிருக்காங்க, வரதுக்கு இல்லை. அதனால நீங்க ஆர்கனைஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிஃபோரா நான் சொல்லியிருந்தாங்கன்னா என்னுடைய மெத்தடே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்ப வெரி ஷார்ட் மூமெண்ட்ல சொன்னதுனால சரி இந்த வாட்டி இவ்வளவு சிம்பிள் ஆச்சு. கடவுள் உங்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்து இன்னும் நல்லா நீங்க பணி செய்யணும். 35 வார்டு கவுன்சிலர்ல உங்களை பத்தி எல்லாரும் நல்லா தான் சொல்றாங்க. அந்த பேர் தான் நம்மளுக்கு நிறைய நிக்குது இல்லைங்களா? அந்த பேர் தான் நமக்கு நிறைய நிக்குது. ஏதோ நம்ம கூட வர்றது இல்லைங்க. ஐயோ பல மனுஷன் இப்படி இருந்தாரு இப்படி போனாரு, அந்த பேர் தான் நம்மளுக்கு. அதனால நம்ம மேடம் பேர் நல்லா இருக்கணும், நம்ம முனிசிபாலிட்டி பேர் நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு நீங்க நல்லா வேலை செஞ்சாதான் நம்மளுக்கு அந்த பேரு ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಅಧ್ಯಕ್ಷರಾದಿಯಾಗಿ ಚುನಾಯಿತ ಸದಸ್ಯರಾದಿಯಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಪೌರ ಕಾರ್ಮಿಕರ ಶುಭಾಶಯ ಕೋರುತ್ತೇನೆ. ಏನು ಪೌರ ಕಾರ್ಮಿಕರು ನಗರದ ಡಾಕ್ಟರ್ಗಳಂತ ಸಂಬೋಧನೆ ಮಾಡಿದ್ರು ಏನು ತಪ್ಪಿರೋದಿಲ್ಲ. ಬೆಳಿಗ್ಗೆ ಚಳಿ ಗಾಳಿ ಮಳೆ ಲೆಕ್ಕಿಸಿದೆ 6 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ನಾವು ಮಾಡದೇ ಇರೋಂಥ ಕೆಲಸ ಚರಂಡಿ ಕ್ಲೀನಿಂಗ್ ಆಗಿರ್ಬೋದು. ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಾಯಿ ಸತ್ರು ಕೂಡ ಏನೇ ಸತ್ರು ಕೂಡ ಅವಳು ಇರುಳು ಅವರ ಏನು ಹೆಲ್ತ್ನ ಅವರು ಲೆಕ್ಕಿಸದೆ ಏನು ನಮಗೆ ಈ ನಗರಕ್ಕೆ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆ ಸ್ಮರಣೆಗಾಗಿ ನಾವು ಇವತ್ತು ಪೌರ ಕಾರ್ಮಿಕ ದಿನಾಚರಣೆ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ಎಲ್ಲರಿಗೂ ಪೌರ ಕಾರ್ಮಿಕ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಈ ಕಮಿಷನರ್ ನಾನು ಬಂದಾದ ಮೇಲೆ ಏನು ನೆನೆಗುದಿಗೆ ಬಿದ್ದಿರುವಂಥ ಪರ್ಮನೆಂಟ್ ಪೌರ ಕಾರ್ಮಿಕರು ಏನು ಅವರು ಕೋರ್ಟ್ ಕೇಸ್ ಇತ್ಯಾದಿ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿತ್ತು, ಅದನ್ನು ನಾವು ರಾಜ್ಯ ಸಂಧಾನ ಮುಖಾಂತರ 32 ಜನ ಪೌರ ಕಾರ್ಮಿಕರನ್ನ ಪರ್ಮನೆಂಟ್ ಅಂದರೆ ನನಗೇನು ಸವಲತ್ತು ಸಿಗುತ್ತೋ ಅವ್ರಿಗೂ ಅದೇ ಸವಲತ್ತು ಸಿಗುತ್ತೆ. ಇನ್ನು 22 ಜನ ಪೌರ ಕಾರ್ಮಿಕರು ನೇರ ವೇತನ ಪಾವತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಆ ನೇರ ವೇತನ ಪಾವತಿಯಲ್ಲಿ ಇರೋರನ್ನ ಪರ್ಮನೆಂಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಸರ್ಕಾರದಿಂದ ಅಧಿಸೂಚನೆ ಬಂದ ತಕ್ಷಣ ನಾವು ಅದು ಮಾಡ್ತೀವಿ. ಪೌರ ಕಾರ್ಮಿಕರ ಬಗ್ಗೆ ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರದ ಶಾಸಕರಿಗೆ ವಿಶೇಷವಾದ ಕಾಳಜಿ ಇದೆ. ಆ ವಿಶೇಷವಾದ ಕಾಳಜಿಯ ಪರಿಣಾಮ ನೀವು ಇವಾಗ ಏನು ಸೂರಪಳ್ಳಿಯಲ್ಲಿ 61 ಮನೆ ಏನು ಪೌರ ಕಾರ್ಮಿಕರು ಲೋಕಾರ್ಪಣೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಆ ಕಾಳಜಿ ಅವ್ರ ಬದ್ಧತೆ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಇರೋ ಕಾಳಜಿ ಅಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತೆ ಅಂತ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದೇ ಈಗ ಏನು 22 ಜನ ಏನು ಪರ್ಮನೆಂಟ್ ಆಗ್ತಾರೆ ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ನಾವು ಜಾಗವನ್ನು ಗುರ್ತು ಮಾಡಿದ್ದೀವಿ. ಅವರು ಕೂಡ ನಿವೇಶನ ಕಟ್ಟಿಕೊಡ್ತೀವಿ. ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಲೋಡರ್ಸ್ ಕ್ಲೀನರ್ಸ್ ಅಂತ ಏನಿದ್ರು ಅವರು ಅಂತ 5 ಜನ ನಮ್ಮಲ್ಲಿ ಪರ್ಮನೆಂಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೂ ಅದೇ ರೀತಿ ಸೌಲಭ್ಯ ಸಿಗುತ್ತೆ. ಅವ್ರ ಸಾಧನ ಸಲಕರಣೆಗಳಾಗಿರ್ಬೋದು, ಅವರಿಗೆ ಭತ್ಯೆಗಳಾಗಿರುವಂಥದ್ದು ವಿಶೇಷ ಭತ್ಯೆ ಆಗಿರ್ಬೋದು, 7,000 ಆಗಿರ್ಬೋದು, 21,000 ಆಗಿರ್ಬೋದು, ಅದೆಲ್ಲವನ್ನು ಅವ್ರಿಗೆ ಕಾಲಕ್ಕೆ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅವರಲ್ಲಿ ನಾನು ಮನವಿ ಮಾಡೋದೇನೆಂದರೆ ದಯವಿಟ್ಟು ಕುಡಿತದ ಚಟಕ್ಕೆ ಯಾರೂ ದಾಸರಾಗಬೇಡಿ. ಏನು ಕುಡಿತದ ಚಟಕ್ಕೆ ದಾಸರಾದಾಗ ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿಗೆ ತೊಂದರೆ ಆಗುವಂಥದ್ದು. ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಕುಡಿತ ಚಟಕ್ಕೆ ಹಾಕಬೇಕು. ಈ ಹೆಚ್ಚು ಸಮಯ ನಾನು ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ.